நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தாங்க காபீர்கள். அப்போ வந்துட்டு அவங்க இந்த சைடு தான் வந்து ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தில் வந்து உட்காந்தாங்க. அந்த தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பழைய காலத்து மண் கட்டடங்கள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க இடிக்காமல். எப்படி ரத்தமாக இருந்துச்சுன்னா அவங்க அடித்த கல் அடித்ததில் செருப்பும் காலும் அப்படியே ரத்தமாக ஒட்டி இருக்குமா. அந்த அளவுக்கு காவியர்கள் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பேரிச்சம்பழ மரம் இருக்குது பாருங்க, கிணறு. மாதுளம்பழம் மரம். இந்த பக்கமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த இடங்க. இந்த இடத்துல இந்த தோட்டத்துக்கு இது ஒரு தோட்டமாக இருந்திருக்கு. செடியெல்லாம் இந்த தோட்டத்தில் தான் வந்து உட்காந்துருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னால் முடியலை, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருந்துருக்காங்க. பேரிச்சம்பழ மரம். எங்கள் நாயகம் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்னலாம் போட்டிருக்காங்க. அந்த அவங்க இருந்த இடம் வாழ்ந்த இடத்த தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தால நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் துவா பண்ணுறோம்.